குரு பயிற்சி 2026. குரு இந்த வருஷம் எக்ஸாக்டாக ஜூன் 1 மிதுனத்துலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. இது வரைக்கும் மிதுன ராசியில் இருந்து பலன்களை கொடுத்தவர் இனி கடகராசிக்கு பயிற்சியாகி அவர்களோட பார்வை மூலியமாக எப்படிலாம் பலனை தராருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு எப்போவுமே இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த தான் பலன் அதிகமாக கொடுப்பாரு. அதாவது குரு தான் இருக்கிற வீடு, அதாவது கடகத்திலிருந்து அதுக்கான பலன்களை தரதை விட அவர் பார்க்குற இடம், அதாவது அவரோட பார்வைகள் 5, 7, 9 இந்த பார்வைகள் உங்கள் ராசிக்கு எங்கே விழுது, அதுக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பொறுத்தெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வருஷம் அதிசார குரு பயிற்சி அக்டோபரில் நடக்கும். ஸோ குரு பேக் டு மிதுனம் போய் திரும்பவும் கடகத்துக்கு வருவார். ஸோ அந்த பீரியடுக்கான பலன்கள் கண்டிப்பாக மாறும். அப்போது அதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்போ பார்த்துக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லபடியாக இருந்தால் கண்டிப்பாக இது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். மோரோவர் நீங்கள் ஒரு ராசி ஒரு லக்னமாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எந்த ராசியோ அதுக்கான பலன்களையும், எந்த லக்னமோ அதுக்கான பலன்களையும் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு பொருந்தும். ஸோ உங்களுக்கு எது பலன் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 50-50% உங்களோட ராசியும் 50% உங்கள் லக்னமும் கண்டிப்பாக இதில் பலிக்கும். கும்ப ராசிக்கு குரு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு மூவ் ஆகுறாரு. 6ஆம் இடத்து குரு 10, 12, 2 ஆகிய 3 வீட்டை அவர் கடகராசியிலேருந்து அவரோட பார்வையாக உங்களுக்கு பார்க்குறாரு. 6ஆம் இடத்து குரு போராட்டம், கடன், மன உளைச்சல், வம்பு, வழக்கு, கேஸு இப்படி எல்லாத்தையுமே கொடுப்பாரு. ஹெல்த் இஷ்யூஸ், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இதையும் உங்களுக்கு சேர்த்து கொடுப்பாரு. பணம் சம்பாதிக்கவே உங்கள் லைஃப் ஒரு போராட்டமாக போகும் இந்த ஆண்டு. வேலை, இடம், ஊர் இதெல்லாம் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாற்றத்தை உங்களுக்கு குரு தருவார். அந்த மாற்றத்தினால உங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. வாக்கு கொடுத்து நிறைய இடத்துல நீங்கள் மாட்டிப்பீங்க. இன்கம் தேவையான அளவுக்கு கிடைக்கும், பட் பணம் எந்த வேகத்தில் வருதோ அதே வேகத்தில் திரும்பி போயிடும் உங்ககிட்ட இருந்து. நிறைய செலவுகளை கொண்டு வரும் இந்த ஆண்டு. தைரியம், தெளிவு இது எதுவுமே உங்ககிட்ட இருக்காது. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் சின்னதாக இருந்தால் கூட நீங்களே அதை பெருசாக்கி விட்டுருவீங்க. போராட்டமாகவே இருக்கும் லைஃப் இந்த வருஷம் உங்களுக்கு. சில சமயங்களில் நீங்கள் பொறுமையை இழக்காமல் இருக்கிறதே நல்லதாக இருக்கும். அப்படி நீங்கள் பொறுமையை இழந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் கையை விட்டு போயிடும் இந்த ஆண்டு.